என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி தளபதி தளபதிங்கிறாங்க. தளபதி 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 தளபதி. என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை? தளபதி 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 தளபதி. யாராவது மேலதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அப்ப அவங்க ஒரு ஒழுங்குல இல்ல. நாம் தமிழர் கட்சி ஒரு அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்சி. காரணம் என்னன்னா, ஒரு கட்சி கொள்கையின் அடிப்படையில மக்கள்கிட்ட வரணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் ஒரு தத்துவத்தை அது முன் வச்சு களத்துல நிக்கணும். நெக்ஸ்ட் வெறுமனே திரை கவர்ச்சியை முன் வச்சு உதிரி கும்பல்களை உருவாக்க கூடாது. எந்த விதமான கொள்கை அரசியலும் இல்ல. நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். நீயும் நானுமா ஊரை விட்டு போய் உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போட போறேன். 3000 கூட போடு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. அப்படி எல்லாம் ஆகாது. ஏய், என்ன கேட்காம கொள்ளாம என்ன டச் பண்ண, என்ன ரேப் பண்ண போறான்னு சொல்லி ஊரே கூப்பிடுறியா? ஆமா, ரெண்டும் ஒண்ணா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம். பௌர்ணமி ஆகாது, பயர் தான் ஆகும். ஜிலிகாம சொல்லு. ஐயோ ஐயோ ஐயோ. நல்ல ஆக்சனோட ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. சூப்பர். கிளிக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க பாருங்களேன். அந்த பிள்ளைகள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மைக்கை பார்த்த உடனே பேசுறாங்க. மாநில முதலமைச்சரை ரொம்ப இழிவா பேசுறாங்க. கடைசி பேர ஒருத்தருக்காங்க, நல்லா சப்பியா இருப்பான், உங்களை மாதிரி அழகா இருப்பான்ல. வாட்ஸ்அப் வீடியோக்கெல்லாம் பேசி அகுள் நல்லா இருக்கீங்களா, உங்க பட்டையை பத்தியா தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி இருக்கு சொல்லி அந்த பையன் பண்ணியா பேசுவான். துணை முதல்வர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலினை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இது முட்டை, அது வச்சிருக்கிறது ஒரு கூமுட்டை. எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான ரொம்ப மூன்றாம் தரமா விமர்சிக்கிறாங்க அந்த பிள்ளைகள் எல்லாருமே. 10 பேரை சீமா ஏமாத்திருக்காரு. திரும்பங்காட்டியின் தம்பி சூரிய, என் தங்கை பவானி, அவங்களுடைய பங்களிப்பை யாராலும் மறக்க முடியாது. அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க. எங்களுடைய வாழ்வியலோடு ஒத்து போறதுனால அதுக்குள்ள போய் அப்படியே கரைஞ்சிரும். ஹிட்லரை பத்தி கேட்டா பேசுவான். கடமை இல்லாத உரிமை இல்லை என்கிறான் ஹிட்லர். முசோலினி பொறுத்தவரை அவரை பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு. அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தம்மா. நான் சொல்லுவேன் எது தேவையோ எடுத்துக்க. கேப்டன் முன்னரே ரொம்ப கிளாஸ்மேட் மாதிரி வந்து பேசிட்டு யாருக்கு இதெல்லாம் நமக்கு அவன் நமக்காக சொல்றான். பொன்பரப்பி தமிழரசை பத்தி கேட்டா அவருக்கு பொன்பரப்பி தமிழ் நான் மோர் வாங்கி கொடுத்தம்மா. அது ரொம்ப முக்கியம். தமிழரசன் என்பது தமிழ் இன வரலாற்று அடையாளம். பெயர் சொல்ல நம்ம கடத்தி விட்டு போயிட முடியாது. இங்கிட்டு பாத்தீங்கன்னா வீரப்பனாரை பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டப்பூச்சி கடிச்சிச்சு. அப்ப நான் 5 வாங்கி கொடுத்தம்மா. வீரத்துக்கு அப்ப அதனால வீரப்ப காமராஜர் பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விட விழுமா. நம்ம தாத்தன் காமராஜர். முத்துராமலிங்கர் பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். என் தாத்தன் முத்துராமலிங்கர் தான் புரட்சியாளர். யாரை பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் கலைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய். நாம் தமிழர் கட்சி பிள்ளை ஒரு ஒழுங்குல இல்ல. பிபி நம்பரை கொடுத்து பிபி ஏத்துறானே. அப்போ ஒரு உதிரி கும்பல், அந்த கும்பல். நாங்க 3 பேரு, எங்களுக்கு பயம் என்னன்னே தெரியாது. எங்க போனாலும் அங்க ஒரு கலக்குவோம் அந்த ஊரை. சிங்கம்டா சிங்கம்டா சிங்கம்டா. தேலு பாம்பு கடிச்சிச்சுன்னா கத்தக்கூடாது. உடனே இல்லைன்னா அதே இடத்துல இருக்கும், அந்த விஷம் அப்படியே நிற்கும். நீங்க வேணா சோதிச்சு பாருங்க. அப்படி உடனே தண்ணிக்குள்ள வண்டி விட்டீங்கன்னா அங்கேயே இருக்கும், ஏறாது. ஏ மண்டையா, நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்னே. ஒரே அப்புல உன்னை மக்காச்சி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? அந்த கும்பலுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அப்படிங்கிற ஒரு உதிரி கும்பலை நீங்க உருவாக்கி வச்சுக்கிட்டு ஈவேரா என்ன சொல்றாருன்னா, ஈவேரா
இவர் தானே ஒரு பேரு. இந்த இருக்கிற இவர் பேர் என்ன? இவர் தமிழ் தாத்தா. போடா. அவர் அட்டரன்ஸ் பேர் என்ன? ஊவே சாமிநாதர். ஊவே சாமிநாத ஐயர். இப்ப இவர் பேர் என்ன? இவர் பேர் என்ன? ஐயா மூதறிஞ ராஜாஜி ஐயா. ஊர் முழுக்க நம்ம பிள்ளையெல்லாம் படிக்க கூடாதுன்னு ஸ்கூலை இழுத்து மூடி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த இவரு உங்களுக்கு மூதறிஞர் ராசாசி. ஊர்ல உள்ள நம்ம பிள்ளையெல்லாம் படிக்கணும்னு சொன்ன நம்மளும் உங்களுக்கு ஈவே ரா உங்களுக்கு. இந்த இவர் யாரு பாருங்க. ஐயா 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 யாரு? ஐயா மருத்துவர் ஐயா. அட்டெண்டன்ஸ்ல அவர் பேர் வந்து ஐயா மருத்துவர் உள்ளேன்னு சொல்லுவாரா? சமூக நீதி காவலர் டாக்டர் ராமதாஸ். இவர் யாரு பாத்து சொல்லு. அண்ணா 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 பேர் நொன்னடிக்கு பேர் என்னடா? சைமன். இது சீமான். சீமான் செந்தமிழர் சீமான். பாஸ்போர்ட்ல பேர் என்ன? சைமோன். சைமோன். இனிமே அப்படிதான் சொல்லுவேன். எந்த விதமான கொள்கை அரசியலும் இல்ல. அவர் மத்தவங்க கிட்ட காட்டின முகம் வேற, அவரோட நிஜ முகம் வேற. ஆரம்பிக்கலாங்களா? மறக்குமா நெஞ்சம். செயல் அரசியலும் இல்ல. காங்கிரஸ் கடுமையா விமர்சிக்கிற, எல்லாரையும் விமர்சிச்சு பேசுற, ஆனா தலைவர் கலைஞரை மட்டும் எதிர்த்து பேச மாட்டேன். திமுக என்னுடைய குடும்பம், நான் பேச மாட்டேன். தமிழ் அவர் ஊட்டிய உணர்வு உங்கள் முன்னால் என்னை நிறுத்தியிருக்கிறது. ஒருபோதும் அவருக்கு எதிராக நான் பேச மாட்டேன். என் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களே, இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. சேவை அரசியலும் இல்ல. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. சத்யா நீ கொண்டாந்தியா? செஞ்சிட்டு பண்ணல நிதி கொண்டாந்தியா? சரி, நிதி எது கொண்டாந்தீங்களா? நிதி கொண்டாடலாம். மனு தான் கொண்டாந்துருக்கேன் தலைவரே. மனு மட்டும் தானா? மனுவை மட்டும் வச்சு நாக்கு வலிக்கவா? அடுத்து நிதி இல்லாம வந்தா மிதி தான். சேவை அரசியலும் இல்ல. அவங்க ஜாதகத்தை எல்லாம் இப்படி புட்டு வைக்கிறியே, இங்க நீ எத்தனை வருஷமா வேலை செய்யற? 10 வருஷமா. இதுக்கு நீ கேரளாவுக்கு லாரியில அடிமாடா போயிருக்கலாம்டா. இப்பதான் அவங்க கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசிட்டு போன வைக்கிறேன். அங்க ஈழத்துல பிரபாகரனுக்கு எப்படி ஒரு கருணாவோ அதே மாதிரி எங்க அண்ணன் சீமானுக்கு ஒரு கருணா தான் இந்த களஞ்சியம். 15 ஆண்டு கால இந்த அரசியலை சிதைக்கிறது இருக்கு பாருங்க, அதை நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். அப்படியே ஒரே புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. இப்போ நாம் தமிழருக்கு வந்து தாவேக்காவை பார்த்தா ஒரு பயம் இருக்கா? இல்ல, அதெல்லாம் சுத்தமா கிடையவே கிடையாது. ஏன்டா கண்ணு கலங்குது? சரி இத்தனை நாள் ஆளும் தரப்ப விமர்சிச்ச ஒரு கட்சி திடீர்னு இன்னைக்கு உங்களுடைய நம்ம இவங்களை எதிர்த்தே இனிமே அரசியல் பண்ணலான்ற அப்படிலாம் கிடையாதுங்க. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. எது இருந்தாலும் மறைக்காம சொல்லி. சீமான் வந்து கிறிஸ்தவரா? கிறிஸ்தவர். எப்பவுமே அவர் கிறிஸ்தவர் தான். சீமானுடைய குடும்பத்தில் இருக்கவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கிறிஸ்தவர்கள் தான். சீமானுடைய தம்பி பேர் என்ன? ஜேம்ஸ். அவரும் கிறிஸ்தவர் இல்லையா? சீமானுடைய அப்பா பேரு ஜெபஸ்டின்னு நினைக்கிறேன். அம்மா அண்ணம்மா. என்ன குழம்பாகிற கோழி மாதிரி கழுத்தாட்டிக்கிட்டு இருக்க? மனசுல இருக்கிறது ஏதோ வாய்வருக்கு வருது, அது கேட்காம கப்பன் முழுங்கிட்டு இருக்க. அப்படி முழுங்காத, புடுங்கி தள்ளிடும். புடுங்கி தள்ளுமா? பயங்கரமா இருக்குடா. எப்ப அந்த மாதிரிலாம் ஸ்டில்லு கொடுக்குற நீங்க? மக்கா சேத்தாருது வேற வேற மாதிரி. இங்க பாருங்க. பயங்கரமா இருக்குடா லுக்கலாம். சூப்பர்ரா. நாம் தமிழர் கட்சி கலைஞர் என்ன சொல்றாரு? விரல் நிதினு 100 ரூபா கொடுப்பான், 50 ரூபா கொடுப்பான், அதிகபட்சம் போனா 1000 ரூபா கொடுப்பான். எவன் கொடுத்தவன் கோடியா? எந்த நாய் அது? சொல்லுங்க பாப்பா. நான் கொடுத்தேன் 1 கோடி ரூபாய் சீமானுக்கு, நான் கொடுத்தேன் திரள் நிதியா, நான் 1 கோடி கொடுத்தேன், 50 லட்சம் கொடுத்தேன், நான் 10 லட்சம் கொடுத்தேன்னு சொல்ற ஒரே ஒரு நாயை சொல்லுங்க பாப்பா. நாம் தமிழர் கட்சியினுடைய வெப்சைட்ல துளி திட்டம், அது என்னன்னா மாதம் 1000 பேர் 1000 ரூபாய், 10,000 பேர் மாதம் 1000 ரூபாய், 10,000 பேர்ட்டு 1000 ரூபா வாங்கினா எவ்வளவு ஆச்சு, 100 பேர்ட்டு 1000 ரூபா வாங்கினா எவ்வளவு ஆச்சு. எப்படி MLM கம்பெனி வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி பல ஸ்கீம் போட்டு வசூல் பண்ணவர் தான் சீமான். அதுல அந்த ஆங்கர் வந்து இன்டர்ஃபியர் ஆகி கேக்குறாங்க, வெளிநாட்டுல இருந்து தமிழர்கள் போடுறாங்களே அந்த பணம் கூட அப்படி வரலையான்னா எல்லா நாயும் சேர்த்து தான் சொல்றேன். இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா மூஞ்சி மோரையும். அந்த KGF ஒரு படம் வந்தது இல்ல, என்னடா நான் பேசுனதெல்லாம் வசனமா வந்திருக்கேன், கடைசி என் தம்பி தான் எழுதியிருக்கான். என் கூட இருந்தவன் அண்ணன் நீ பேசுனதானே எழுதிவிட்டேன், நீ ஆடா எழுதுன? ஆமா. அதுல என்ன வசனம் வருது? 1000 பேர்
எனக்கு பின்னாடி நிக்கிறாங்கிற திமிர்ல நான் நிக்கல, அந்த 1000 பேருக்கு முன்னால் நான் நிக்கிறேனுங்கிற திமிர்ல நிக்கிறேன். புரிஞ்சுக்கணும்.